அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். எடப்பாடி வீட்டில் நடந்தது என்ன? சரணடைந்த வேலுமணி மற்றும் நத்தம் விசுவநாதன். 18வது மக்களவைத் தேர்தல் தோல்வி குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னையின் ராயப்பேட்டையில் அமைந்துள்ள அதிமுகவின் தலைமையகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அப்பொழுது கோயம்புத்தூர் தொகுதிக்கான தோல்வி குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் வேலுமணி மற்றும் நத்தம் விசுவநாதன் போன்றோர்களும் கலந்து கொண்டார்கள். ஆய்வுக் கூட்டத்தின் தொடக்கத்தில் ஆய்வுக் கூட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றினார் அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேன் அவர்கள். ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களை வரவேற்று பேசினார் அதிமுகவினுடைய இணை பொதுச் செயலாளரான KP முனுசாமி. இவரை தொடர்ந்து அதிமுகவின் துணை பொதுச் செயலாளரான நத்தம் விசுவநாதன் அவர்கள் பேசினார். நத்தம் விசுவநாதன் அவர்கள் பேசும்பொழுது, எடப்பாடி பொதுச் செயலாளராக ஆக்கப்பட்ட போது OPS அவர்கள் அதனை தடுத்தார். அப்பொழுது OPS அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று பொதுக்குழுவில் தீர்மானிக்கப்பட்டது. அந்த தீர்மானத்தை நான் தான் வாசிப்பேன் என்று கேட்டு வாங்கி பொதுக்குழுவின் மூலமாக OPS அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் என்பதை அறிவித்தேன். OPS அவர்களால் கட்சியில் வெளியேற்றப்பட்டவர்கள் பலர், OPS அவர்களால் அழிந்தவர்கள் பலர். இதை நன்கு உணர்ந்தவன் நான். ஒரு காலத்தில் OPSற்கு அடுத்த இடத்தில் ஐவர் குழுவில் இடம்பெற்றிருந்தேன். OPSஆல் தான் நான் இடம் தெரியாமல் சென்றேன். தென் தமிழகத்தில் மட்டும் அல்லாமல் தமிழகம் முழுவதும் நத்தம் விசுவநாதன் என்றால் யார் என்று தெரியும். இவை அனைத்திற்கும் காரணம் OPS தான். எனவே அவரை கட்சியிலிருந்து நீக்குவதற்கான தீர்மானத்தை வாசித்த நான் எவ்வாறு அவரையே கட்சியில் சேர்க்க சொல்லி கேட்பேன்? இதில் எந்த விதத்திலும் உண்மை இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களின் இல்லத்திற்கு சென்ற நாங்கள் OPSஐ கட்சியில் சேர்க்க சொன்னோம் என்று தொடர்ந்து பல ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளது. இவை அனைத்துமே உண்மைக்கு புறம்பான செய்திகள். இதை யாரும் நம்ப வேண்டாம். நான் OPSஐ ஆதரிக்கவில்லை. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மட்டுமே நான் ஆதரிக்கின்றேன். அவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நான் தொடர்ந்து செய்து வருகிறேன். OPSஐ கட்சியில் சேர்க்கச் சொல்லி நான் சொன்னதாக கூறக்கூடிய அனைத்து செய்திகளும் பொய்யானவை. நான் எப்பொழுதும் எந்த இடத்திலும் அதுபோன்று பேசவே இல்லை. OPSஐ கட்சிக்குள் இணையுங்கள் என்று சொல்லவும் இல்லை. எனவே இதை யாரும் நம்ப வேண்டாம் என்று பேசி இருந்தார். இதனைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகி என்பதன் அடிப்படையில் வேலுமணி அவர்களும் பேசினார். இவர் அதிமுகவினுடைய தலைமை நிலைய செயலாளராகவும் இருந்து வருகிறார். இவர் பேசும்பொழுதும், நாங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் இல்லத்தில் 18வது மக்களவைத் தேர்தல் குறித்த ஆய்வுக் கூட்டத்தை நடத்த வேண்டும், கட்சியை எவ்வாறு வலுப்படுத்துவது, 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பாக நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது போன்ற ஆலோசனையை தான் செய்து வந்தோமே தவிர சசிகலா OPS போன்றோர்களை இணைப்பது தொடர்பான ஆலோசனையில் நாங்கள் ஈடுபடவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுச் செயலாளராக ஆக்கியதில் எனக்கும் மிகப்பெரிய பங்குள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நினைக்கின்றாரோ அதைத்தான் நான் தொடர்ந்து கட்சியில் செய்து வருகின்றேன். நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக பல ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளது. இவை எதுவும் உண்மை இல்லை. நான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதைத்தான் செய்து வருகிறேன். அவருக்கு எதிராக ஒரு சிறு துரும்பை கூட அசைக்கவில்லை. இவை அனைத்தும் வதந்திகள், உண்மைக்கு புறம்பான செய்திகள். நான் எப்பொழுதும் அதிமுகவிற்கு விசுவாசமாகவே இருந்து வருகிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் விசுவாசமாக இருந்து வருகிறேன். கோயம்புத்தூரில் பாரதிய ஜனதா கட்சி 2வது இடத்தை பெற்றது, அதிமுக 3வது இடத்தை பெற்றது. இதை பற்றி தான் நாங்கள் விவாதித்தோமே தவிர வேறு எதை பற்றியும் நாங்கள் விவாதிக்கவில்லை என்று கூறியிருந்தார். இவர்களை தொடர்ந்து இறுதியாக உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்காததற்கு முக்கியமான காரணம் சிறுபான்மையினர்களினுடைய வாக்குகள். இந்த 12% வாக்குகளை திமுக தொடர்ந்து பெற்று வருகிறது. இவற்றை கவர்வதற்காகத்தான் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்கவில்லை. இதில் மேலும் ஒரு முக்கிய காரணம், அண்ணாமலை அவர்கள் கூறுகிறார், நான் எப்பொழுது டெல்லிக்கு சென்றாலும் எடப்பாடி பழனிசாமி என்ற என்னை மோடி அவர்கள் அருகில் அமர்த்தி அழகு பார்த்தார் என்று. நான் அதை மறுக்கவில்லை. அதே சமயத்தில் டெல்லி தலைவர்கள் எங்களை மதிக்கின்றார்கள்,
தமிழகத்தில் உள்ள தலைவர் தொடர்ந்து எங்கள் கட்சியின் முன்னாள் தலைவர்களை அவதூறாக கொச்சைப்படுத்தி பேசி வருவார். அவற்றை பார்த்து கொண்டு நாங்கள் எவ்வாறு கூட்டணியில் தொடர்வது? இதனை டெல்லி தலைமை கண்டித்திருக்க வேண்டும் இல்லையா? அவர்களும் கண்டிக்கவில்லை. கண்டிக்க வேண்டியவர்களும் கண்டிப்பதில்லை. கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய சிறிய கட்சி எங்களை எதிர்க்கும். அதை பார்த்து கொண்டு நாங்கள் அமைதியாக இருந்தால் மக்கள் எவ்வாறு எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் நாங்கள் தோற்றதற்கு முக்கிய காரணம் 18வது மக்களவைத் தேர்தலில் அடுத்த பிரதமர் யார் என்பதே மிகப்பெரிய போட்டி. அது மோடியா அல்லது ராகுல் காந்தியா என்று. ஒரு அணி இந்தியா கூட்டணியாக செயல்பட்டது, அதில் திமுக இருந்தது. மற்றொரு அணி என்டிஏ கூட்டணியாக செயல்பட்டது, அதில் பாரதிய ஜனதா கட்சி இருந்தது. இந்த இரு கூட்டணிகளின் தலைமையில்தான் பிரதமர் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டார்கள். நாங்கள் எந்த அணியிலும் இல்லை, தனித்து போட்டியிட்டோம். இந்த தேர்தல் பிரதமருக்கான தேர்தல் என்பதனால் இந்த இரு அணிகளை மக்கள் ஆதரித்தார்கள். அப்படி இருந்தும் கூட நாங்கள் 22.5% வாக்குகளை பெற்றிருப்பது எங்கள் கட்சியினுடைய வளர்ச்சியை காட்டுகிறது. இதை மக்களும் கட்சி நிர்வாகிகளும் நன்கு உணர வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் அதிமுக தோற்றுவிட்டது என்று தொடர்ந்து கூறி வருவதை ஏற்க முடியாது. அதிமுக தற்பொழுது வளர்ச்சி பெற்று உள்ளது. மேலும் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் கட்சியினருக்கும் பிற கட்சியினருக்கும் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதிமுக கூட்டணி 40 தொகுதிகளில் போட்டியிட்டது. அதில் 11 தொகுதிகளுக்குத்தான் அதிமுக தலைமை செலவுக்கான பணத்தை வழங்கியது. மற்ற 29 தொகுதிகளுக்கு அந்த தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர்களே அந்த தொகுதிக்கான செலவுகளை பார்த்து கொண்டார்கள். 11 தொகுதிகளுக்கும் அதிகமாகவும் பணம் வழங்கவில்லை, போதாக்குறையாகத்தான் பணத்தை வழங்கினோம். இப்படி செலவு செய்யாமலேயே அதிமுக 22.5% வாக்குகளை பெற்றுள்ளது என்றால் அதிமுக வளர்ச்சியை பெற்றுள்ளதா வீழ்ச்சியை பெற்றுள்ளதா என்பதை நீங்கள் மீண்டும் உணர வேண்டும். இவ்வாறு எனக்கு எதிராக தொடர்ந்து பலர் பொய் பிரச்சாரத்தை கூறி வருகிறார்கள். மேலும் அதிமுக எப்பொழுது வேண்டுமென்றாலும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்துவிடும் என்றும் பூச்சாண்டி காட்டி வருகிறார்கள். அதிமுக இனி எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்காது. எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலின் பொழுதும் கூட அதிமுக கூட்டணி அமைக்காது என்பதை கண்டிப்புடன் இப்பொழுதே தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் ஓபிஎஸ் மற்றும் சசிகலா விவகாரங்கள் முடிந்து போனவை என்பது நான் ஏற்கனவே அறிவித்து விட்டேன். அதற்கான பதில்களை நமது கட்சியில் உள்ள மற்ற தலைவர்கள் எனக்கு முன்பாக கூறிவிட்டார்கள், எனது நிலைப்பாடு என்ன என்பதை பற்றி. அதனால் அதை பற்றி நான் மீண்டும் கூற விரும்பவில்லை என்று கூறியிருந்தார். இந்த நிகழ்வுகள் அனைத்தும் அதிமுகவில் இறுதியாக நடைபெற்றது. மேலும் இந்த விடுபட்ட தொகுதிகளுக்கான ஆய்வுக் கூட்டமானது ஜூலை 22ஆம் தேதி முதல் நடைபெறும் என்றும் கூறிவிட்டு கூட்டத்தை முடித்தார்கள். சசிகலா ஓபிஎஸ் போன்றவர்கள் இணைக்கப்பட மாட்டார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறாமல் யாரெல்லாம் அவர்களை இணைக்க வேண்டும் என்று கூறினார்கள் என்று செய்திகள் வெளிவந்ததோ அவர்களை வைத்தே நாங்கள் அவ்வாறு பேசவில்லை என்று கூற வைத்தது எடப்பாடியினுடைய ராஜதந்திர நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. நன்றி.